அஞ்சாமை படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துடலாம். ஹீரோ ஹீரோயினி இவங்களுக்கு 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்க பையன் டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்படுறான், டாக்டருக்கும் படிக்கிறான். ரொம்ப ஏழையான விவசாயம் பண்ற ஒரு ஃபேமிலி தான் இவங்க. பையனையே லோன் வாங்கி தான் டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. ஒரு அழகான ஒரு குடும்பம். இவங்க பையனும் ஸ்கூல்ல பெஸ்ட் மார்க் வாங்குறான். இவங்க அப்பா இவங்க பையனை இவங்கள்ட்ட இருந்த நிலத்தை வித்து பையனை படிக்க வைக்கிறாரு டாக்டருக்கு. நீட் எக்ஸாம் வருது. தமிழ்நாட்டில் இல்ல, வெளி மாநிலமான ஜெய்ப்பூர்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இவங்க பையனை இவரு ட்ரெயின்ல எக்ஸாம் எழுத ஜெய்ப்பூருக்கு போயிட்டு போறாரு. ஒரு வழியா இவங்க பையனும் எக்ஸாம் எழுத போறான். யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஜெய்ப்பூர்லயே அவங்க அப்பா இறந்து போறாரு. இவரு எதனால இறந்தாரு, நீட் எக்ஸாம்ல இருக்க பிரச்சனை என்ன, இதுக்கெல்லாம் இவங்களுக்கு கிடைச்ச தீர்வு என்னன்றதான் இந்த படத்தோட மொத்த கதை. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க டாக்டருக்கு படிக்கணும்னா எவ்வளவு கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதணும்ன்றத உண்மையா யதார்த்தமா காமிச்சிருப்பாங்க. அதுவும் அந்த எக்ஸாமுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயங்களை டீட்டெயிலாக காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம் எழுதுறவங்களை செக் பண்ற விதமாகட்டும், அவங்கள வழி நடத்துற முறையாகட்டும், அவங்களுக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, காலேஜ் வெளியில ஒரு பையன் அளந்துட்டு இருப்பான். என்னன்னு ஹீரோ போய் கேட்பாரு. அப்ப அவன் சொல்லுவான், ரெட் கலர் சட்டை நான் போட்டிருக்கேன், இதனால நீ எக்ஸாம் எழுத அனுமதிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கிறதுனால தான் இவங்க இந்த சீனை இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நடந்த ஒரு கதையை, நடந்துட்டு இருக்க ஒரு கதையை படமாக்கின ஒரு படம் தான் இது. இந்த காலத்துக்கு தேவையான ஒரு சோசியல் மெசேஜோட இந்த படத்தை கொடுத்த இந்த படத்தோட டைரக்டர் SP சுப்ரமன் கமர்ஷியலான படத்தை எடுக்கணும்னு நினைக்காம ஒரு நல்ல கண்டென்ட் இருக்க ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இதே மாதிரி மெசேஜ் எல்லாம் இருக்க படத்தை இவர் எடுத்தாருன்னா கண்டிப்பா இவரும் ஒரு முக்கியமான டைரக்டரா மாறுவாரு. இந்த படத்துல நடிச்சுவீங்க. இந்த படத்தோட ஹீரோ விதார்த் உண்மையாலுமே ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாருன்னு சொல்லலாம். தன்னோட பையனோட ஆசைக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன்னு சொல்ற ஒரு கேரக்டர் தான். அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு அந்த வலியோட ரொம்ப சூப்பரா நடிச்சு கொடுத்துருப்பாரு. ஹீரோயினியுமே சரி, அவருக்கு பையன் நடிச்சவங்க, அவரோட பொண்ணு, இவங்க எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாங்க. டென்ஷனா போய்கிட்டு இருக்க இடத்த இன்னும் டென்ஷன் ஆகிடுச்சு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். மொத்தத்துல ஒரு நல்ல மெசேஜ் இருக்க ஒரு சூப்பரான மூவின்னு சொல்லலாம். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க.